ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கான எபிசோடில் ப்ளூ டீம் ஜெயிச்ச இந்த தென்கிழக்கு சீமிலை இந்த ரெசிபியோட ரீக்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்ய போகிற நாசி குரோயின் அப்படின்ற ஃப்ரைட் ரைஸுக்கும் சிக்கன் சாட்டேக்கும் ஒரே மசாலா தான். அதுக்கான மசாலா இப்போ நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு 10 பல்லு பூண்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், 1 இன்ச்சு இஞ்சி, இதுக்கப்புறமா தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேவையான அளவுக்கு சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. சோயா சாஸ் போட போகிறோம், அதில் உப்பு இருக்கும். சோயா சாஸ் 1.5 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்ல ஃபைன் பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இது கரெக்டாக இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் பிரெஸ்ட் பீஸ் தான் வாங்கியிருக்கேன். அது நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மசாலா கோட்டட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது தவா காஞ்சதும் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்துருக்கிறது பிரெஸ்ட் பீஸ் அப்படின்றதுனால இது ரொம்பவே ஈஸியாக வெந்துடும். ரொம்ப நேரத்துக்கு விட வேண்டாம். அப்படி விட்டிங்கன்னா ரொம்ப லப்பர் மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் ஒரு 6 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 6 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சிக்கன் சாட்டே ரெடி ஆகிடும். இது அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துட்டேன். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இப்போது சிக்கன் சாட்டே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சீத்தாப்பழம் கிளேஸ். அதுதான் செய்ய போகிறோம். சீத்தாப்பழத்தை பல்ப் மட்டும் எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே கொட்டை இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பல்ப் மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு ஓட்டு எடுத்திங்கன்னா கொட்டை தனியாகவும் பல்ப் தனியாகவும் வந்துடும். அதுக்கப்புறமா பல்ப்பை மட்டும் நீங்கள் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு கிளேஸ். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஸ்வீட் சோயா சாஸ். அதுக்கு என்கிட்ட வெல்லம் பொடிச்சது இந்த மாதிரி இருக்குது. அதை நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளோட ஸ்வீட் சோயா சாஸ் ரெடி. போகிறது நாசி குரோயின் அப்படின்ற ஒரு ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு 6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். 8 பல்லு பூண்டு, அதையும் உரித்து இதோட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா காஞ்ச வரமிளகா சேர்த்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மையாக இடித்து வச்சுக்கணும். இதுக்கப்புறமா பேன் நல்லா காஞ்சதும் உங்கள்கிட்ட செசமே ஆயில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இடித்து வச்ச அந்த மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சிக்கனுக்கு ஒரு மசாலா செஞ்சோம்ல, அந்த மசாலா கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருந்தேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி. அந்த மசாலா இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் சோயா சாஸ் ஒன்று பண்ணியிருந்தோம்ல, அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அந்த வெல்லம் கரையிலன்னு கஷ்டப்பட வேண்டாம், ஏன்னா இதில் போடும்போது நல்லா கரைஞ்சிடும். ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். நம்மளோட அட்டகாசமான நாசி குரோயின் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஒரு பீனட் சாஸ். அதுக்கு வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது பேன் காஞ்சதும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கோக்னட் மில்க். இது ஒரு அரை கப்பு கோக்னட் மில்க்,
அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து டார்க் சாக்லேட் இல்லை, அதனால் ஒயிட் சாக்லேட் தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒயிட் சாக்லேட் வந்து ஒரு 20 கிராம் ஆகிற மாதிரி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆர் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா திக்னிங் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட பீனட் சாஸ் வந்து ரெடி ஆகிடும். பீனட் சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் சோயா சாஸ் கலரில் இருக்கணும். ஆனால் எனக்கு ஏன் அந்த கலர் வரல அப்படின்றதும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லை, அதே போக வந்து சோயா சாஸும் வந்து நல்ல டார்க்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டார்க் சாக்லேட் கலர் வரும். ஸோ என்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுனால நான் நார்மல் பீனட் சாஸே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு க்ரன்ச்சி எலமெண்ட்டுக்காக அந்த காம்போவில் வந்து சேர்த்துருந்தது அந்த அப்பளம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். ஒரு கை ரப்பா பீனட் வந்து சேர்த்துருக்கேன், ரோஸ்டட் பீனட். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே திக்காக இருக்குது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு குழிக்கரண்டியால் நம்ம மாவு செஞ்சு வச்சோம்ல, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை போடும்போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா போட்ட பின்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு ஒரு கிறிஸ்பான இது கிடைக்கும். அப்பப்போ திருப்பி போட வேண்டாம், உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா போட்ட உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல முறுமுறுன்னு வரப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உடையாது. இது வந்து ஒரு விதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ கிறிஸ்பாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா முட்டை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது நான் ரொம்ப டீப்பாக காட்டல, எல்லோரும் செய்யறது தான். ஸோ அதனால் நான் டீப்பாக காட்டல. இப்போ டேரெக்டாக நம்ம பிளேட்டிங் போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஒயிட் பிளேட்டில் தான் ஒரு பிளேட்டிங் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வச்சதும் இதுக்கு மேலே ரைஸ்க்கு மேலே வந்து முட்டை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பீனட் சாஸ் வந்து செஞ்சுருந்தோம், அந்த சைடில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கஸ்டர்ட் ஆப்பிள் கிளேஸ் வச்சுருக்கோம், அது வந்து சிக்கன் மேலே வந்து கோட்டட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச அந்த கிறிஸ்ப் அப்பளம் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் பிளேட்டிங். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் எப்பயும் போல் நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.